இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 15 மினிட்ஸில் செய்கிற மாதிரியான ஒரு முட்டை குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மசாலா அரைச்சி ஊற்றி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2 முட்டையை உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா முட்டை உடையாமல் அழகாக வந்துடும். அது வேகிற டைமில் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எந்த ரெசிபி செஞ்சாலுமே வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருவேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். நல்லா பழுத்த பழமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க டைம்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போக வெந்து வர்ற டைமுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 4-5 பத்து தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 பச்சை மிளகாவை உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், 4 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இது தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போய் இந்த குழம்பு சைடில் ரெடி ஆகிடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது சுருக்குன்னு காரத்தில் இருக்கும், ரொம்ப காரமாலாம் இருக்காது. குழம்பு கொதிச்சிட்டு இருக்க டைம்லேயே எனக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு. அதை சுற்றி இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டைக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். அப்பப்போ குழம்பையும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி நல்லா திக்காகி உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முட்டையை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டைக்குள்ளேயும் மசாலா நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது ரைஸ்க்கு, பரோட்டாக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.